பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னால் மாஸ்டர் மைண்டாக 2 பெண்கள் இருந்தனர். இந்த நிலையில் பாகிஸ்தானை ஏவுகணை மூலமாக பஸ்மமாக்கியதோடு பாகிஸ்தானின் பதில் தாக்குதலுக்கும் தயாராக உள்ளோம் என்று சவால் விட்டுள்ளார் விங் கமாண்டர் வியோமிகா சிங். யார் இந்த வியோமிகா சிங் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாதுகாப்புத் துறையின் சார்பாக மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய விங் கமாண்டர் வியோமிகா சிங், ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானின் எந்த ஒரு எதிர்வினையையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக கூறினார். இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டர் விமானியான விங் கமாண்டர் வியோமிகா சிங் தன்னுடைய தைரியமான பேச்சால் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளார். விங் கமாண்டர் வியோமிகா சிங்கிற்கு IAF பயணம் என்பது மிக விரைவிலேயே தொடங்கியது. வியோமிகா என்ற அவரது பெயருக்கு வானத்தின் மகள் என்று பொருள். அதாவது இந்த பெயர் அவரது குழந்தை பருவ லட்சியத்தை பிரதிபலிப்பதாகும். பள்ளி நாட்களிலிருந்தே அவர் பறக்க வேண்டும் என்ற உறுதியுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. முதலில் தேசிய கேடட் காப்ஸில் சேர்ந்த வியோமிகா பொறியியல் பட்டதாரியானார். ஆனால் வானில் பறக்க வேண்டும் என்ற தன்னுடைய லட்சியத்தை பின்தொடர்ந்து ஆயுதப் படைகளில் தன்னை இணைத்துக் கொண்ட வியோமிகாவிற்கு கடந்த டிசம்பர் 18, 2019 அன்று ஹெலிகாப்டர் விமானியாக IAF-இல் பறக்கும் பிரிவில் நிரந்தர ஆணை வழங்கப்பட்டது. இதுவரை 2500க்கும் மேற்பட்ட மணி நேர பறக்கும் அனுபவத்துடன் உள்ள சிங், ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள உயரமான பகுதிகளிலிருந்து வடகிழக்கில் உள்ள தொலைதூர பகுதிகள் வரை இந்தியாவின் மிகவும் சவாலான நிலப்பரப்புகளில் சேத்தக் மற்றும் சீட்டா போன்ற ஹெலிகாப்டர்களை இயக்கிய அனுபவம் கொண்டவர். 2020ஆம் ஆண்டில் அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு முக்கிய மீட்பு நடவடிக்கைக்கு அவர் தலைமை தாங்கினார். 2021ஆம் ஆண்டில் 21,650 அடி கொண்ட மணிராங் மலைக்கு அனைத்து பெண் முப்படைகளின் மலையேற்ற பயணத்தில் அவர் சேர்ந்தபோது அவரது திறமை மீண்டும் நிரூபிக்கப்பட்டது. இதனிடையே தற்போது ஆபரேஷன் சிந்தூர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பாதுகாப்பு படையின் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து நாட்டுக்கு விளக்கமளித்தது மட்டுமல்லாமல் இந்திய ராணுவம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது, யார் அதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்பதை விளக்கிய வியோமிகா சிங் முதல் பெண் கமாண்டராக ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி காட்டியுள்ளார்.